எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷம் எங்களுக்கு குருவோட தீம் வந்து பிகாமகர் பீஷ்ம சரித்தம். அதை பற்றி தான் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த தடவை பார்க்க போகிறோம். மகாபாரதம் அப்படின்னு நம்ம நினச்ச உடனே நமக்கு முக்கியமாக கதாபாத்திரங்கள் ஞாபகம் வருது ஸ்ரீ கிருஷ்ணன், கர்ணன், அர்ஜுனன். அதுக்கடுத்து நம்ம எல்லாரையும் கவர்றது வந்து கங்கை மறைந்த தேவபிரதன் அப்படிங்கிற பீஷ்மர். அவரை பற்றி தான் இந்த வருஷம் எங்களுக்கு குருவில் வச்சுருக்கோம். பீஷ்மர் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அவருடைய போன ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்திரலோகத்தில் காவல் தெய்வமான அஷ்ட வசுக்கள் 8 பேர் இருந்தால் அவள் எல்லாரும் ஒரு தடவை பூமி லோகத்துக்கு வந்தாள். அப்போ அவள் ஒய்ஃபோடு வரும்போது அந்த வசிஷ்டர் குடியில் இருக்கிற நந்தினி அப்படிங்கிற ஒரு காமதேனுவை பார்த்து அந்த ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்படுறதுனால பிரபாசு அப்படிங்கிற தலைவன்கிட்ட அவள் கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு அந்த நந்தினி மாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் தன்னோட தம்பி 7 பேரையும் போய் அந்த நந்தினி மாட்டை இழுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கட்டளையிடுற. அவர் வசிஷ்டர் குடியில் போய் அந்த மாட்டை வலுக்கட்டாயமாக இழுக்கும்போது வசிஷ்டருக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த 8 பேருக்கு சாபம் கொடுக்குறார். அந்த தன்னோட தவறை உணர்ந்த பிரபாசுவின் மனைவி வந்து வசிஷ்டர்கிட்ட போய் மன்னித்து கேட்குறான். அப்போது வசிஷ்டர் சொல்கிறார், அந்த 7 பேருக்கும் மனித பிறவி அப்படிங்கிறது உண்டு, அடுத்த ஜென்மம். ஆனால் உடனே அவள்லாம் மோட்சம் அடைஞ்சு தேவலோகத்துக்கு தேடுவா. உன்னோட கணவனான பிரபாசு மற்றும் இந்த பூமியில் 882 ஆண்டுகள் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்ற. திருப்பி இதை நினச்சி பிரபாசுக்கு ரொம்ப கவலையாக போய் திருப்பி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். அப்போ சொல்கிறார், கவலைப்படாத, இந்த நீ வாழற காலத்தில் உன்னை மிஞ்சின ஒரு வீரன் கிடையாது, அந்த மாதிரி தான் நீ ரொம்ப உலகம் போற்றும் ஒருத்தராக வாழ்வ அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தையும் கொடுக்குறார். அப்படி தான் பீஷ்மர் வந்து ஹஸ்தினாபுரம் ராஜா சாந்தனுவுக்கும் கங்கைக்கும் 8வது மகனாக பிறக்கிறார். 25 வருஷம் வரைக்கும் கங்கை கிட்ட இருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு 25வது வயதில் வந்து இளவரசர் பட்டம் சூட்டிக்கிறார். அவள் அப்பா சாந்தனு அந்த டைமில் சத்தியவதி அப்படின்னு ஒரு மீனவ பெண்ணை காதல் புரிந்தார். அவள் அப்பாவுக்கு பொண்ணு கேட்க போகும்போது சத்தியவதி சொல்கிறான், நீ ஆல்ரெடி யுவராஜனாக இருக்க, உனக்கு தான் அந்த அரியணை, ஏன் பசங்கள்லாம் உனக்கு அடிமையாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறா. அதனால நான் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். உடனே அதை கேட்டுன பீஷ்மர் வந்து, இல்லை, நான் அரியணைக்கு என்றைக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை பண்ணி கொடுக்குறார். அப்படியும் அதையும் அவள் வந்து பொருட்படுத்தலை. நீ வேணா கேட்காம இருக்கலாம், நாளைக்கு உன் குழந்தைகள் வந்து அந்த இதை அரியணையை கேட்டா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவளுக்கு தான் போகும், அதனால நான் அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தேவபிரதன் வந்து தன்னோட பீஷ்மத்தையே அறுத்து எரிஞ்சிடுற. அன்னிலேருந்து தான் இந்த தேவபிரதன் அப்படிங்கிறவர் வந்து நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையும் பண்ணி கொடுக்குற. பீஷ்மர் அப்படின்னு உலகம் போற்றக்கூடிய ஒருத்தராக வர. அவள் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் பீஷ்மர் வந்து அப்பா கிட்ட, உங்களை மாதிரியே ஒரு உண்மையான சத்தியமான ஆள் வந்து இந்த ஹஸ்தினாபுரத்து அரியணை ஏறுற வரைக்கும் எனக்கு மரணம் கிட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்கிக்கிறார். அப்படி கொடுத்த வரம் தான் இச்சா மிருத்யோ அப்படின்னு பேர். அந்த இச்சா மிருத்யோ என்னன்னா, அவர் நினைக்காம அவர்கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அவர் நினைக்காம அவர்கிட்ட மரணம் கூட வர முடியாது அப்படிங்கிற ஒரு வரத்தை அவள் அப்பா சாந்தனு கொடுக்குற. நம்ம வந்து தூக்கின்னு வந்துட்டார், அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாருன்னு சொன்னோன்னே பரசுராமர் சொல்கிறார், இல்லை நான் சொல்கிறேன், உன் குருவான நான் சொல்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்போ அம்பையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். அப்பவும் அவர் வந்து ஒத்துக்கலை. குருவோட பேச்சை கூட அவருக்கு வந்து கட்டிடுறார். அப்போ பரசுராமர் கோபம் கொண்டு அவள் 2 பேருக்கும் பயங்கரமான போர் மூழ்கிறது. லாஸ்ட்டில் பரசுராமர் வந்து தன் தோல்வியை ஒத்துண்டு அவரும் போயிடுறார். அம்பைக்கு இன்னும் கோபம் தீரலை. அவள் இமயமலைக்கு போய் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவள் வந்து நான் ஈஸ்வரை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு வரம் கேட்குறாள். ஆனால் சிவபெருமான் வந்து இந்த ஜென்மத்தில் உன்னால் அது முடியவே முடியாது, அடுத்த ஜென்மத்தில் வேணால் நான் அவனுக்கு அந்த வரத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அவள் தன்னோட உயரம் ஆச்சுன்றாள். அப்படி அடுத்த ஜென்மத்தில் வர்ற அம்பை தான் துருபதனோட மகளா சிக்கண்டினி அப்படின்னு மறுஜென்மம் எடுத்து வரான். இதுக்குள்ள பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய போர் மூழ்கிறது. பீஷ்மர் வந்து கௌரவர்கள் பக்கம் நின்று அந்த படையவே துவம்சம் பண்ணிட்டு இருக்கார் பாண்டவர்களோட. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச கிருஷ்ணர் வந்து தன்னோட சக்கராயுதத்தினால பீஷ்மரை அடிக்கணும்னு வர. ஆனால் அர்ஜுனன் தடுத்துடுறா. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கார், இந்த போர்க்களத்தில் நான் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த அர்ஜுனன் யாராலையுமே பீஷ்மரை வந்து ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் பாண்டவர்கள் ஒரு சதி திட்டம் தீட்டி
சரி சிகண்டியை வந்து வர சொல்லணும். அந்த சிகண்டினி வந்து ஆணாக மாறி சிகண்டினி வந்து சிகண்டியாக மாறி போர்க்களத்துக்கு வரா. அப்போ பீஷ்மருக்கு தெரிஞ்சிடுறது, ஓகே நம்மளோட மரண காலம் நெருங்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜையும் செஞ்சுருக்கார். அப்படி வந்து அவள் வந்து நின்ன உடனே தன்னோட ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டுடுற. ஃபஸ்ட்டு அம்பு சிகண்டி வந்து பீஷ்மர் மேலே விடுறா. அதுக்கப்புறம் சரம் வாரியாக அர்ஜுனன் தன்னோட அம்புகளால் பீஷ்மரை வந்து அம்பு படுக்கையில் படுக்க வச்சிடுறான். அவர் அம்பு படுக்கையில் படுக்கிற அவருக்கு இச்சா மிருத்யு அப்படின்னு இருக்கிறதுனால அவர் நினச்ச நேரத்துக்கு மாத்திரம்தான் அவரால் மரணம் வந்து நெருங்க முடியும். அவர் வந்து உத்தராயண புண்ணிய காலம் வரைக்கும் காத்துருக்க. அந்த நேரத்தில் அர்ஜுனன் வந்து அவரோட தாயுமான கங்கையை வந்து தன்னோட வில்லால் கொண்டு வந்து அவர் ஆசைத்தீர அந்த கங்கை தண்ணியை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கார். ஏன்னா யுதிஷ்டர் போன்ற ஒரு மகா ஞானி தான் வந்து அந்த அரியணை ஏறி அதை பார்த்துட்டு தான் தன்னோட மரணம் நிகழணும்னு அவர் வெயிட் பண்ணிட்டுருக்கார். அந்த லாஸ்ட் நாள் போரும் முடியறது. யுதிஷ்டர் பதவி ஏற்ற உடனே யுதிஷ்டருக்கு மாத்திரம் யாரும் இல்லாமல் யுதிஷ்டருக்கு மாத்திரம் பீஷ்மர் சொல்கிற இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு நம்ம இன்றளவும் நம்ம எல்லாரும் நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு ஒரே கவலை. பீஷ்மர் வந்து இந்த மாதிரி ஒரு மகா ஞானி, அவரை பராக்கிரமசாலி, எந்த தப்புமே செய்யாமல் இப்படி வந்து இறந்து போயிருக்கார். அவர் குழந்தைகள் கிடையாது, பித்திருக்கடன் அப்படிங்கிறத நம்மளை யாராலையுமே செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னா கிருஷ்ணர் சொல்கிற இல்லை, இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவர் மேல் லோகம் போனாலும் இங்கே பூமியில் மனுஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் ரத சப்தமிக்கு அடுத்த நாள் இருக்கிற அஷ்டமி அன்னைக்கு எல்லாருமே அவருக்கு வந்து நீர்க்கடன் கொடுப்பா அப்படிங்கிறத தான் நம்ம இன்றளவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. எல்லோரும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த கதையை. அதாவது பிரபாவசுக்கும் பீஷ்மருக்கும் சகஸ்ரநாமத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் சம்மந்தம் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு குட்டி தீமாக இந்த தடவை பண்ணியிருக்கோம். ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ.